அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நம்ம நுரையீரல் புற்றுநோய் வராது. தைராய்டு கட்டுக்குள் வைக்கும், தைராய்டு கட்டுக்குள் இருக்கும். அதேபோல் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகமாகும். அதேபோல் பனங்கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதேபோல் கொடுக்காப்புளி காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட வைரல் காய்ச்சலும் சரியாகிடும், சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதேபோல் நீர்முள்ளி அதனுடைய தழைகளை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் முளைக்கட்டிய தானியங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துனீங்கன்னா சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் மூச்சு திணறல் ஏற்படும், ஆஸ்துமா இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 ஸ்பூன் பூண்டு ரெண்டையும் மைய அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூச்சு திணறல் குணமாகும், ஆஸ்துமாவும் குணமாகிடும். அதே போல் நுரையீரல் புற்றுநோய் குணமாகணும்னா வாரத்துக்கு ஒரு டைம் எறா சாப்பிடுங்க, நுரையீரல் புற்றுநோய் வராது, ஆஸ்துமா குணமாகும். அதே போல் நம்ம பல் கூச்சங்கிறவங்க புதினாவுடைய விதை இருக்கும், விதையை மென்று சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா புதினா இலையை நேரில் உலர்த்தி பொடியாக்கி வச்சுன்னு உப்பு கலந்து பல் வளர்க்குறீங்கன்னா பல் கூச்சம் சரியாகிவிடும். அதே போல் அல்சர் குணமாக 1 டம்ளர் தேங்காய் பாலுடன் தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அல்சர் குணமாகும். அதே போல் வாழைப்பூ அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா அல்சர் குணமாகும், கர்ப்பப்பையில் உள்ள அழுக்கு க்ளீனாகவும், சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் நம்ம பீட்ரூட் ஜூஸுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். அதே பீட்ரூட் ஜூஸுடன் எலுமிச்சம்பழம் சாறு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் குணமாவதை விட ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகமாகும். அதே போல் பசலைக்கீரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகமாகும், பசலைக்கீரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா. அதே போல் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நெய்யில் வதக்கிட்டு ஜீரகம், மிளகு ரெண்டையும் பொடிச்சிக்கணும். வறுத்து பொடியாக்கி அதில் கலந்து உணவோடு சாப்பிட்டு வந்தீங்கன்னா HB ஹீமோகுளோபின் அதிகமாகும், நரம்பு தளர்ச்சி குணமாகும், ஹீமோகுளோபின் அதிகமாகிடும். அதே போல் நமக்கு சிலது விஷம் தேள் கடித்தவர்களுக்கு மோஸ்ட்லி மாரடைப்பு வராது. ஏன்னா அதிலேருந்து தான் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க மாரடைப்புக்கு, தேளினுடைய விஷத்துலேருந்து. அதே போல் தேனீக்கள் கடிச்சிட்டா ரத்த கொதிப்பு வராது, ப்ளட் ப்ரெஷர் ஏறாது. அதே போல் செய்யான் பூரான் கடித்து விடுச்சுன்னா சர்க்கரை வியாதி வர வாய்ப்பு கம்மி அவங்களுக்கு. அதே போல் குளவி இருக்குது பாருங்கள், அந்த குளவி கொட்டிச்சுன்னா கேன்சர் வர வாய்ப்பு கம்மி. ஏன்னா இதில் தான் மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்க, அது தெரிஞ்சுக்கங்க, முக்கியமான விஷயம். அதே போல் விக்கல் வரும். விக்கல் மூச்சு திணறல் ஏற்படும், பெறைய அடிச்சுக்கணும். விக்கல் நேரம் நிற்காது. அவங்க என்ன பண்ணணும், ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வயசுக்கு ஏற்ற மாதிரி பெரியவங்களாக இருந்தால் 1/2 ஸ்பூன் எடுத்துங்க, சின்னவங்களாக இருந்தால் 1/4 ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துட்டு பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிடுங்கன்னா மூச்சு திணறல் குணமாகும், விக்கல் திடீர்னு நின்றுவிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.